அனைவருக்கும் வணக்கம். காக்கும் கடவுளாக போற்றப்படுபவர்தான் திருப்பதி ஏழுமலையான். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான புரட்டாசி மாதத்தில் சென்று வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தில் அனைத்து நாட்களுமே திருவிழா காலம்தான். இங்கு ஒரு வருடத்திற்கு 450 விழாக்கள் நடத்தப்படுது. இந்த விழாக்களின் அற்புதங்களையும் வரலாற்றையும் வார்த்தைகளில் சொல்ல விவரிக்க முடியாது. அப்படி திருமலையில் நடக்கும் மிக சிறப்பான விழாக்களில் ஒன்றுதான் பிரம்மோற்சவம். 9 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் நடத்தப்படும். புரட்டாசி மாதத்தின் கடைசி 2 வாரங்கள் இந்த விழா நடத்தப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு இந்த பிரம்மோற்சவம் அக்டோபர் 4ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி துவங்கி 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும் காலங்களில் தினமும் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 7 மணி முதல் 9 மணி வரையிலும் பல்வேறு வாகனங்கள் சேவைகள் நடைபெறும். எந்த நாட்களில் எந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி சேவை சாதிக்க உள்ளார் அப்படிங்கிறத பற்றியும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அக்டோபர் 4 மாலை 5:45 முதல் 6 மணிக்குள் கொடியேற்றம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பெரிய சேஷ வாகனம். அக்டோபர் 5 காலை 8 மணி முதல் 10 மணி வரை சின்ன சேஷ வாகம். அது மட்டும் இல்லாமல் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை சிம்ம வாகனம். அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் சிம்ம வாகனம். அக்டோபர் 7ஆம் தேதி விருட்ச வாகனம், இரவு சர்ப வாகனம். 8ஆம் தேதி மோகினி வாகனம், இரவு கருட வாகனத்தில் ஏழுமலையான் காட்சி தரதாக சொல்லப்படுது. இப்படி இந்த பிரம்மோற்சவ நாட்களில் பல்வேறு வாகனத்தில் காட்சி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 2, 3 மற்றும் 4ஆவது நாட்களில் பகல் 3 மணிக்கு உற்சவமூர்த்திகளான மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் ராயக்குலா மண்டபத்தில் சிறப்பு பூஜை திருமஞ்சனம் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த பிரம்மோற்சவ காலங்களில் செல்வதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமாக திருப்பதி ஏழுமலையான் காண கண்கோடி வேடும். பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கு. அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டமாக கன்னியாகுமரியிலும் ஏழுமலையான் கோவில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருப்பதி ஏழுமலையான நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறையில் தினம் தினம் அதிசயம் நகர்ந்து கொண்டே இருப்பது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு 10 விதமான அபூர்வ தகவல்கள் வெளிவராத தகவலாகவும் இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் உலகிலேயே பணக்கார கடவுளாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக பெருமானின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும். பலரும் இதை வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள். ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல, ஏழுமலையான் பற்றியும் பல வெளியில் வராத அதிசய தகவல்கள் இருக்கு. ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில்கள் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கு. மனித சக்திக்கும் மனித அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி என்று சொல்வதுண்டு. அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத அதிசயமான அரிதான 10 தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வரதாக சொல்லப்படுது.
திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாது. இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றதும் கிடையாது. இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி. கருவறையின் புறம் ஓரத்தில் தான் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்காங்க. அவளது வேண்டுகோளை ஏற்று கன்று மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும், வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்கும். இது நம்ப முடியாதாக இருந்தாலுமே உண்மையான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாதது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது, இனியும் எரியும் என்று சொல்லப்படுவதுண்டு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேரை தூக்கிலிட்டிருக்காங்க. இந்த 12 பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க. அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேச சுவாமி கோவிலின் சுவற்றில் தொடங்க விட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றி இருக்காரு. திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வகையில் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லை. திருப்பதி கோவில்களின் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுகிறாங்க. இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்பதாக சொல்லப்படுது. ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசுகிறாங்க. பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் என்பதும் தன்மை கொண்டது. இது அறிவியலின் ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மை. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனியும் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பதால் நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும். இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே 110 டிகிரி வெப்பநிலை சூடாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும். இதை புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமா. வியாழக்கிழமையின் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை கலற்றும் போது அது மிகவும் சூடாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.